நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்கா நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தில் நிலை நிற்க, சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலை கொடுக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாளையில கூட ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிங்க. பேசுகிற தாசனை மறைத்து மறைப்பொருளை நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இது அநேகளுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும், ஆஸ்வாதமா இருக்கட்டும். பேசுகிற தாசனை மறைத்து வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். அது 5 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது 1 - 5 வசனங்கள் தீயோரின் முடிவு வேகமாக நிகழ்கிறது. 2வது தலைப்பு மனிதனின் பாடுபடவே பிறக்கிறான், 6 - 8 வசனங்கள். 3வது தலைப்பு பாடுகளின் தேவனை நோக்க வேண்டும், 9 - 17 வசனங்கள். 18 - 27 வசனம் வரைக்கும் தேவனால் கண்டித்து உணர்த்தும் பாடுகளுடைய முடிவு நலமாயிருக்கும். இந்த யோபின் புஸ்தகத்தை, இந்த 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இது பொன்னாக விளங்க செய்யவே இந்த பாடுகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபுனுடைய 3 நண்பர்களும் 7 நாட்கள் அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். யோபுக்கு நேரடியாக சொன்னார்கள், உன் பாவம் உன்னை தொடர்ந்து விட்டது என்றார்கள். யோபு எல்லாம் தண்டனையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தெரிகிறது. இந்த நண்பர்கள் மன பாவத்தை யோபு ஏற்றுக்கொள்ளவில்லை. யோபுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது யோபு தன்னுடைய பிறந்த நாளை அவர் சபிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரத்திலே தொடர்ச்சியாக இதை நாம் பார்க்கிறோம். இந்த யோபுனுடைய நண்பர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். முதலாவது எலிபாஸ், பில்தாத், சோப்பார். எலிபாஸ் என்றால் தேவனே பெலன் என்றும், பில்தாத் என்ற வாதத்தின் மகன் என்றும், சோப்பார் என்றால் சிட்டுக்குருவி என்றும் பொருள். இந்த 3 நண்பர்களும் யோபுக்கு தர்க்கமாக பேசுகிறார்கள். 3 நண்பர்கள் பேசும்போது கூட ஒரு கூட்டம் மக்கள் அந்த ஊஸ் தேசத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லப்பட்டிருக்குது. யோபு தன் பிறந்த நாளை குறை சொல்லிக்கொண்டு சபித்துக் கொண்டு இருந்தான். யோபு 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அவருடைய நண்பர்களை பார்த்து, நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும், மற்றவர்களை பற்றி பேசுகிறோம், நம்மை நாமே நிதானித்து பார்த்து மற்றவர்களை குறித்து நாம் பேசுகிறோம். இப்போது நீ கூனி குறுகி போய் இருக்கிறாய் என்றார். நீ செய்த குற்றம் சாட்டுகிறார் எலிபாஸ். எலிபாசுடைய வார்த்தை எந்த விதத்திலும் யோபுக்கு உதவி செய்யவில்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இசக்கருடைய குமாரன் யோபு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபுடைய நண்பர்கள் சொல்லும் காரியத்தை யோபு தேவைகளை சந்திக்கவில்லை. யோபு 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களை யாரை நோக்கி பார்ப்பார்கள்? பரிசுத்தவான்களின் யாரை நோக்கி பார்ப்பீர்கள்? 1 - 5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆபிரகாம், ஈசாக்கு மரித்து போயிருக்கலாம், யாக்கோபுடைய காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நீதிமானுக்கு துன்பங்கள் வரும்பொழுது நீ யாரை நோக்கி கூப்பிடுவீர்? பரிசுத்தவான்களை நோக்கி கூப்பிடுவீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நீ பிரச்சனைகள் வரும்போது நம்ம யாரை நோக்கி கூப்பிடுவோம்? நீங்க யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது இந்த எலிபாஸ் சொல்கிறார், நீ நிர்மூடன், ஒருவன் வேறுண்டு இருக்கிறதை நான் கண்டேன், உடனே அவன் வாசத்தலத்தை சென்று சபித்தேன் என்று சொல்றார். இந்த எலிபாசன் சபிக்க வழக்கமுடையவர். யாரையும் நம் சபிக்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த எலிபாஸ் யோபுக்கு பிரயுத்தரமாக சபிக்கிறார். நீ யாரை நோக்கி கூப்பிடுவாய்? பரிசுத்தவான்களை யாரை நோக்கி பார்ப்பீர் என்று சொல்லி, உன்னுடைய கோபம் நிர்முடனை கொள்ளும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எலிபாஸ் சபிக்கும் பழக்கமுடையவர். நாம் யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், நம்ம யாரையும் சபிக்க கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனிதன் பாடுபடவே பிறக்கிறான். 5வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தீங்கு
புழுதியிலே இருந்து உண்டாகி இருக்கிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, அக்கினி பொறி போல பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்திலே ஒப்பிப்பேன் சொல்றான். தேவன் மனிதன் பாடுபடவே பிறக்கிறான். இந்த யோபினுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது 2-5 வசனங்களை வாசிக்கும் போது, பொல்லாதவர்கள் புத்தினமாய் இன்னைக்கு இருக்கிறார்கள், பொல்லாதவர்கள் புத்தினமாய் இருக்கிறார்கள், அவர் செல்வம் செய்வமா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் கூட சங்கீதம் 37 வசனங்களை வாசிக்கும் போது, துன்மார்க்கன் அழிந்து போவார்கள், தீமை செய்கிறவர்கள் அவர் கீழே விழுவார்கள். உடனே அழிந்து போவதில்லை. எலிபாஸ் சொல்றான், நீ ஒரு நிர்மூடன் என்றான். நீ ஒரு நிர்மூடன், நீ பாவம் செய்தியா, அதனால தான் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கிறது என்று சொல்லி இந்த எலிபாஸ் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லாமல் சபிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவனுடைய வழக்கமே அதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க 4-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது 7வது வசனத்திலே, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்து இருக்கிறான். இந்த துன்மார்க்கன், பல துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது மனுஷன் என்ற அந்த வார்த்தை எபிரேயர் மொழியிலே பரிதாபம் என்று பொருள்படுகிறது. ஏசாயா 48:28 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கன் சடிதிலே விழுந்து போவான், துன்மார்க்கனுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். 1 கொரிந்தியர் 11:31 வசனத்திலே வாசிக்கும் போது, நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து நம் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 12:7 வாசிக்கும் போது, நீங்கள் சகிக்கிறவன், நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்கள் இருந்தால் தேவனுடைய புத்திரர்கள் என்று நடந்து கொள்வோம். நம்ம சிச்சிக்கிறவர்கள், நம்ம தண்டிக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எனப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11:25 வாசிக்கும் பொழுது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கலாம், தேவனோடு ஜனங்களுடைய துன்பத்தை தெரிந்து கொண்டார் மோசே என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மோசேருடைய வாழ்க்கையில அவர் அனித்தியமான இந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய துன்பத்தை தெரிந்து கொண்டார். 40 வருஷம் அரண்மனையில வாழ்ந்தார், 40 வருஷம் வனாந்தரத்திலே வாழ்ந்தார், 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய துன்பத்தை தெரிந்து கொண்டார். ஒரு நல்ல பாடு அனுபவிக்கும் பொழுது நம் பொன்னாக விளங்க முடியும். பாடுகள் மத்தியிலே தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த பாடுகள் மத்தியிலே தான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:16 நீங்கள் வாசிக்கும் போது, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன் பவுல் சொல்கிறார். யோபு 23:10 நீங்கள் வாசிக்கும்போது, அவர் என்னை சோதித்த பின்பு நம் பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தீமை செய்கள் உடனே அழிந்து போவதில்லை, மெல்ல மெல்ல அழிந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க அடுத்தது இந்த 5ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, யோபுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஒருவேளை அவனுடைய நண்பர் எலிபாஸ் அவனை குற்றம் சாட்டினாலும், அவனிடத்துல அவனது பச்சைமா பேசாமல் இருந்தாலும் கூட யோபுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்வார், கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அவன் நம்பிக்கை கொண்டு இருந்தான். தொடர்ந்து இந்த யோபின் 5ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் நானே அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறார், தெரியவர்கள் ஆலோசனை கவிழ்க்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தின் ஒரு பகுதி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் போது, இவ்வசனம் நானும் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. ஒருவேளை யோபுடைய நண்பர்கள் எலிபாஸ் ஒரு ஞானமாக பதில் சொன்னால் கூட அது யோபுக்கு அது பிரயோஜனமில்லை, உதவி செய்யவில்லை. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குது, அப்படி நானே அவருடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறான். எலிபாசு பேச்சில் சில தவறுகளும் சில காரியங்களும் கூற்றுகளும் இருந்தன. எனவே எலிபாசு சொற்கள் யாரும் வேதத்தின் கருத்துக்கள் அல்ல,
கர்த்தருடைய கருத்துக்களும் அல்ல, அவன் சரியாக இருப்பதில்லை என்று சொல்லி பயன்படுத்தவில்லை. எலிபாஸ் சரியாக பேசவில்லை என்று சொல்லித்தான் யோபுக்கு வருத்தம் உண்டாயிற்று. தொடர்ந்து நம்ம அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கை, எலிபாஸுடைய அவருடைய அந்த வார்த்தை ஆறுதலான வார்த்தை இல்லை. எலிபாஸ் பாடுபடும் பொழுது, உபத்திரத்தில் இருக்கும்போது அவருடைய 3 நண்பர்களும் அவரை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருப்பார், எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுப்பார் என்று சொல்லி தான் இருப்பார். ஆனால் கூட அவருடைய வேதத்தின் அடிப்படை இல்லாமல் உலகத்துடைய ஞானம் இன்னைக்கு பைத்தியமாக இருக்கும். அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே உலகத்தில் வேதத்தின்படி நம்ம அடிப்படைப்படி நம்ம ஆலோசனை கொடுப்பதில்லை, வேதத்தினுடைய படி நம்ம ஆலோசனை கொடுப்பதில்லை. நம்முடைய சுய சித்தத்தின்படி கொடுத்துட்டு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3வது காரியத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மனிதன் பாடுபடவே பிறக்கிறான். மனிதன் என்று சொன்னால் எபிரேய மொழியில பரிதாபம் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே 19வது வசனத்திலே தொடர்ந்து இந்த 10லிருந்து நீங்கள் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 6 இக்கட்டான உமக்கு நீங்கள் ஆக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 7வதில் உனக்கு பொல்லாப்பு தொடாது என்று சொல்லி பார்க்கிறோம். 7 என்கிற எண்ணிக்கை வேதத்தில் பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பொல்லாப்பு உம்மை தொடாது என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. 7 என்று சொன்னால் பரிபூரணம் எண்ணிக்கை அல்ல, முழுமையானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் 6 நாளை படைத்த 7வது நாள் அது முழுமையானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப முழுமையானது 6 காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து 20லிருந்து 21 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டத்திலே வெட்டும் விளக்குவார். நாவின் சவுக்கும் மறைக்கப்படும் பேர் பாழாக்கத்தில் வரும்பொழுது பட்டயமோ இருப்பீர். தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் நாம் வாசி வைக்கும்போது 7 காரியங்களை குறித்து 7 பொல்லாப்பு உன்னை காப்பார். 7 என்று சொல்லும்போது பரிபூர்ணம் அல்லது முழுமையானது என்று சொல்லி பார்க்கிறோம். பஞ்ச காலத்தில் உன்னை காப்பார், மரணத்தில் உன்னை தப்புவிப்பார், பட்டயத்தை தப்புவிப்பார், நாவின் சவுக்குகள் மறைக்கப்படுவர் என்று சொன்னார். யாக்கோபு 1:26 நீங்கள் வாசிக்கும் பொழுது தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்திலே வஞ்சித்து தன் தேவ பக்தியுள்ளவர் என்று அவனுடைய வீணா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய அது அநீதியா இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாவினால் மடிகிறவர்கள் எத்தனையோ பேர் நமக்கு தெரியும். நாவின் கொலை செய்கிறது, நாவானது ஒரு நெருப்பு என்று சொல்லி காட்டை கொளுத்து விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது நீங்கள் 4வது பார்க்கும்போது பாழாக்குதல் என்றால் கொள்ளை நோய், புயல் வரும், நம்மை தெரியாமலே அது மரணத்தை கொண்டு போய்விடும். பஞ்சை காலத்திலே நம்ம தப்புவிப்பார். யோபின் புஸ்தகம் 23:26 நீங்கள் வாசிக்கும் பொழுது 23வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது 23:24 26 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இறுதியாக உம்முடைய 26வது வசனம், தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்திலே சேர்க்கிறது போல முதிர் வயதிலேயும் கல்லாரிலே சேருவார்கள். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இந்த காரியம் இப்படியா இருக்கிறது என்று நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றார். பஞ்ச காலத்திலே நம்மை உயிரோடு வைப்பார். கடைசியாக இந்த எலிபாசுடைய வார்த்தை இறுதியாக துன்பம் மரணம் என்று, இறுதியாக துன்பம் மரணம். எலிபாஸ் குறித்து பேசுகிறார், மரணத்தை குறித்து பேசுகிறார். இங்க பயங்கரமாக பேசுகிறார். மரணம் என்பது 26வது வசனம் 5:26 யோபு, தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்திலே சேர்கிறது போல முதிர் வயதில் கல்லறையில் சேருவீர்கள். மரணத்தை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது நீதிமொழி புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும்போது என்னாலே உன் நாட்கள் பெருகும், என் ஆயுசு நாட்கள் வருஷங்கள் பெருக விருத்தியாக்கும். நீதிமொழிகள் 10:27 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுத ஆயுசு நாட்கள் பெருகம் விருத்தியாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எலிபாசுடைய வார்த்தை யோபுக்கு எந்த விதத்திலும் அவருடைய மனம் முடிந்து இருக்கிற போது நம்ம இரக்கத்தை காட்ட வேண்டும். யோபு அந்த மனமுறிந்து பாடுகள் அனுபவிக்கும் பொழுது இந்த வார்த்தை அவருக்கு, இந்த எலிபாசுடைய வார்த்தை அவருக்கு உதவியாக இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். இந்த யோபுடைய கடைசி அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது
யோபு 5:27, இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இதன் காரியம் இப்படியா இருந்தது, நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக்கும் அறிந்து கொள்ளும் என்றான். நாங்கள் ஆராய்ந்து அறிந்து பார்த்த பொழுது இது உனக்கு நல்லதா இருக்கும், நீ மனம் திரும்பு, ஒருவேளை மனத்தாழ்மையா இரு அப்படின்னு சொல்றார். யோபு சொல்றார், யோபு எனக்கு இரக்கம் காட்டு, மனத்தாழ்மையா இரு, மனம் திரும்பு என்று சொல்லித்தான் இந்த எலிபாஸ் கூறுகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களே நம் மனம் திரும்பு என்று சொன்னால் ஒரு கடினமான ஒரு வார்த்தை. இந்த உலகத்திலே மனம் திரும்பாமல் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கடைசி வசனத்திலே வாசிக்கும்போது சங்கீதம் 111:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய செய்கை பெரியவைகளும் இருக்கிறது, கர்த்தருடைய செய்கை பெரியவைகளாக இருக்குது. அதனால சங்கீதத்திலே 139:23-28 வாசிக்கும்போது தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தினை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நாம் பார்த்து மனம் திரும்ப வேண்டும். இந்த தாவீது கடைசியாக வேதனை உண்டாக்கும் தேவனை என்னை ஆராய்ந்து அறிந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆராய்ந்து அறிந்து நீங்க இதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதித்து அறிந்துங்க, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எலிபாஸ் ஒருவேளை ஆராய்ந்து அறிந்து பரிசுத்த ஆவியானவர் உதவி கொண்டு நமக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஏனோ தோணுமா என்று சொல்லி ஆலோசனை கொடுக்க கூடாது. இன்னைக்கு உலகத்தினுடைய நண்பர்கள் அப்படிதான் இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் முழுவதும் பார்ப்பது 5-6 காரியங்களை பார்க்கணும். முதலாவது, நம்மை நாமே நிதானித்து பேச வேண்டும், நம்மை நாமே நிதானித்து பேச வேண்டும். 2வது, துன்மார்க்கர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், துன்மார்க்கர்களுக்கு முடிவு உண்டு, அவர்கள் அழிந்து போவார்கள், அவர் மெல்ல மெல்ல அழிந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை நம்ம கொடுக்கக்கூடாது. சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டது போல துன்மார்க்கனுடைய வழியில நடக்காமலும் பாவிகளிடத்தில் இருக்காமலும் பரியாசக்கார உக்காரத்தில் இருக்காமலும், துன்மார்க்கனுடைய காற்று அடிக்கப்பட்ட பதரை போல மாறி விடுவார்கள். அப்ப துன்மார்க்கமான வார்த்தை நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு வார்த்தை நம்ம பேச வேண்டும். கடைசியாக இந்த அதிகாரத்தில் நீங்க முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் படுத்தும் வார்த்தையாக பேச வேண்டும். ஒருவேளை அவர் யோபுடைய வாழ்க்கையில குற்றம் சாட்டப்பட்ட பிறகு அவர் கூனி குறுகி இருக்கும் பொழுது அவரை பத்தி அங்க இன்னும் அந்த வார்த்தை அவருக்கு ஒரு ஆலோசனை இல்லாத ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு ஒரு நிதானமாய் நம்ம பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோபுடைய கடைசியில நீங்கள் வாசிக்கும் பொழுது யாக்கோபு 5:11 வாசிக்கும் போது, யாக்கோபு 5:11 யோபினுடைய பொறுமை குறித்து நீங்க கேள்விப்பட்டு இருப்பீர்கள். 5:11 வாசிக்கும் பொழுது யாக்கோபு, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பார்க்கலாம் யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்க, கர்த்தருடைய செயல் முடிவு கண்டு இருக்கிறார், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவர் தான். யோபினுடைய பொறுமை குறித்து பொறுமையா இருக்கிறவர்களை பார்த்து பாக்கியவான்கள். அப்ப நம்ம இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு அநேக சோதனைகள் வரும்போது நம்ம பொறுமையா இருக்கிறோமா? பொறுமை ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம் என்று சொல்லிப்பாங்க. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏற்றுனா அந்த வசனத்தின் கீழே நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய செயல் முடிவை கண்டிருக்கிறார், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு உருக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தீயோருடைய முடி வேகமா இருக்குது. இந்த எலிபாஸ் யோபை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். மனிதன் பாடுபடவே பிறக்கிறான், சஞ்சலமா இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் பாடுகள் மத்தியில தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், மனுஷனை நோக்கி பார்க்கிறது நம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆராய்ந்து எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார், ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை செய்கிற இடத்துல நம்ம கர்த்தரை சார்ந்து வாழும்போது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக தேவன் கண்டித்து உணர்த்தும் போது ஆண்டவருடைய முடிவு நலமா இருக்கும். சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம சிச்சிக்கிறார், சில நேரங்கள் நம்ம தண்டிக்கிறார், நம்ம நலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 12 நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியா தரித்திருங்கள். யோபுக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள்,
ஜெபத்திலே உறுதியா தரித்திருக்கணும். நம்ம பாடுகள் வரும்பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த நம்பிக்கையில தான் சந்தோஷம். ஒரு யோபனுடைய வாழ்க்கையில அவனுக்கு நம்பிக்கை தான். அவனுடைய 3 நண்பர்களும் ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் ஆண்டவரின் நம்பிக்கை இருந்தான். அவன் உபத்திரவப்படும் பொழுது அவன் பொறுமையாக இருந்தான். இன்னைக்கு நமக்கு உபத்திரங்கள் வரும்போது நம்ம பொறுமையா இருக்கணும். ஜெபத்துல நம்ம உரிமையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஜெப வாஞ்சையில நம்ம உறுதியா இருக்கிறோமோ, யோபனுடைய பின்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். அவன் முன்னிலைமை கேடுள்ளதாக இருந்தாலும் முடிவு அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய நண்பர்கள் நமக்கு சில ஆலோசனை கொடுக்காமல் போனாலும் கூட நம்ம கர்த்தரை சார்ந்து வாழும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோபு 1:1 வாசிக்கும் போது யோபுடைய அந்த குணநலங்கள் 4 காரியங்கள் இருந்துச்சு. ஒண்ணு அவன் உத்தமர், இன்னொன்னு அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தான். பாருங்க, யோபனுடைய அந்த குணநலங்கள் நமக்கு இருக்குதா? நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம் மனம் திரும்பும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணார், ஆசீர்வதிப்பார். இந்த குணநலங்களை நாம் பார்க்கும்போது உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். உத்தமனுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். உத்தமம் உள்ளவனா இருக்கும்போது அவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்ப்போம். சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் யோபுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு இந்த பயந்து தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 3வதாக நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு பயந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உத்தமர், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுவனா இருந்தான். அதனால்தான் யோபுடைய அந்த கடைசி 1ஆம் அதிகாரத்துல கடைசியிலே வாசிக்கும் போது யோபு பாவம் செய்யவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் கூட அவனுடைய இருதயம் பரிசுத்தமா இருந்தது. ஆனாலும் கூட அவனுடைய இருதயம் பரிசுத்தமா இருந்தது. அவனுடைய 3 நண்பர்களும் அவனை குற்றம் சாட்டும் போது கூட நான் நீதிமான் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவன் சொல்லிக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம இந்த யோபனுடைய 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது தீயோரின் முடிவு வேகமாக இருக்கிறது. மனிதன் பாடுபடவே பிறக்கிறான். பாடுகள் தேவனை நாம் நோக்க வேண்டும். தேவன் கண்டித்து உணர்த்தும் பொழுது அவன் நலமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபனுடைய நண்பர்கள் தேவ பேசுகிறார்கள். யோபனுடைய நண்பர்கள் தேவனுடைய நாளத்தின பேசல. யோபனுடைய சூழ்நிலையிலே அவங்க புரிஞ்சு கொள்ளாமல் பேசுகிறார்கள். நீதிமானுக்கு பாடுகள் அனுபவிக்கிறார்கள். எலிபாசு யோபுக்கு விரோதமாக தான் பேசினான். கடைசியாக சொன்ன, நீ மனத்தாழ்மையாயிரு. அந்த எலிபாஸ் சொல்ற ஒரு வார்த்தை, நீ மனத்தாழ்மையாரு, மனம் திரும்ப வேண்டும் சொல்றாரு. யோபு சொல்றாரு, கொஞ்சம் எனக்கு இரக்கம் காட்டுப்பா, கொஞ்சம் எனக்கு உதவி செய்ப்பா, நான் நான் அப்படி பாவம் செய்யவில்லைன்னு சொல்லி அவருடைய பாவத்துக்காக ஒரு கெஞ்சி கேட்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொண்ட அந்த பாடுகள் மத்தியில ஒன்னாக விளங்கும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் ஏறக்குறைய 1300 முறை தோல்வி அடைந்து உள்ளாராம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஏறக்குறைய 1300 முறை அவர் தோல்வி அடைந்தாராம். அவர் சாதனை படைக்க ஒரு தோல்வி நம்ம எப்பொழுதும் ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும். 1300 முறை அவர் தோல்வி அடைந்தாலும் கூட அவர் துவண்டு போகவே இல்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் வரும்போது நம்ம துவண்டு போகாம நம்ம எதிர்த்து நீச்சல் போடும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் அந்த பல்பை கண்டுபிடிப்பதற்கு 50,000 பொருட்களை அவர் என்ன பண்ணாராம், 50,000 பொருட்களை அதை கண்டுபிடிச்சார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் தோல்வி அடைந்தால் கூட தாமஸ் ஆல்வா எடிசன் கடைசியில் அவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. அதே போல தாமஸ் ஆல்வா எடிசன் தோல்வியை அவர் வெற்றியாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்வியை நம்ம வெற்றியாக இருக்கும்போது கர்த்தர் தாமே இந்த வசனங்களையும் இந்த அதிகாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.